முக்கியமான சர்வதேச நிகழ்வுகள், பிரத்யேக வீடியோ காட்சிகள், தொடரும் வன்முறைகள், தீவிர தாக்குதல், இஸ்ரேலில் பொதுமக்களை வெளியேற்றும் ராணுவம், பரபரப்பு காட்சிகள், எரிபொருள் விலை தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு, ஹார்முஸ் நீரிணையில் பெரும் பதற்றம், அதிரடியாக தடுத்து நிறுத்தப்பட்ட கப்பல்கள், ரகசியமாக இலங்கையை விட்டு பயணம் செய்த நாமல், சற்று முன் அம்பலமான தகவல். ஹீர்கூக்கில் உள்ள எண்ணெய் வயல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதாவது ஈராக்கின் வடக்கு பகுதியான ஹீர்கூக் தெற்கே அமைந்துள்ள யாம்பூர் எண்ணெய் வயல் மீது பயங்கர ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்துடன் தொடர்புடைய நிறுவனத்தால் இயக்கப்படும் இந்த எண்ணெய் வயல் தற்பொழுது பெரும் வெடிப்புடன் எரிந்து வருகிறது. இதுவரை எந்த அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை. அடுத்து ஈரான் தனது வான் பாதுகாப்பு அமைப்பை அவசரமாக செயற்பட வைத்த பரபரப்பான காட்சிகளும் வெளியாகியிருக்கின்றன. இது வான்வெளியில் அச்சுறுத்தல்கள் எதிர்கொள்ள ஈரான் எடுத்த அதிரடி நடவடிக்கையாகும். அத்துடன் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கையை மீறி செல்ல முயன்ற கப்பலை ட்ரோன் மூலம் குறிவைத்து தாக்கும் பதற வைக்கும் நேரடி வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. மற்றும் செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கான காப்பீட்டை உடனடியாக நிறுத்துவதாக சர்வதேச காப்பீட்டு நிறுவனங்களும் அறிவித்துள்ளன. இது கடல்சார் வர்த்தகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்களும் நில ஆக்கிரமிப்புகளும் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. முக்கிய நிகழ்வுகள்: தொழிற்சாலை தீக்கிரை, வீடு ஆக்கிரமிப்பு. நாப்லஸ் பகுதியில் உள்ள தொழிற்சார் குவாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கிருந்த பாலஸ்தீன குடும்பம் ஒன்றின் வீடும் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. பாலஸ்தீனர்களின் பரந்த நிலங்களை கைப்பற்றி நேற்றைய தினத்தில் இருந்து மாத்திரம் 4 புதிய சட்டவிரோத குடியேற்ற முகாம்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ராணுவ வானொலி உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முயன்ற பாலஸ்தீனர்களை இலக்கு வைத்து நாப்லஸின் மேற்கே உள்ள டெல் கிராமத்தை ராணுவம் முற்றுகையிட்டுள்ளது. அங்கு 70க்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் தன்னிச்சையாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட 4 பாலஸ்தீனர்களின் பகல் நேர இறுதிச் சடங்குகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரவில் குறைந்த அளவிலான உறவினர்களுடன் மாத்திரமே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமது குடும்பத்தையும் கிராமத்தையும் தற்காத்துக் கொள்ள போராடிய ஃபாரூக் ரமலான் என்பவரது வீடு இடிக்கப்படவுள்ள நிலையில் குழந்தைகள் உட்பட அவரது முழு குடும்பமும் வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். மேற்கு கரை நாபாஸ் மற்றும் ஹெப்ரோனில் பொதுமக்களை வலுக்கட்டாயமாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்துகிறது. மேற்கு கரையின் நாப்லஸ் தென்மேற்கு பகுதியில் உள்ள டூல் மற்றும் சுரா கிராமங்களின் புறநகர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் செய்தியாளர்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தும் மற்றும் கலைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதேவேளை ஹெப்ரோனின் பழைய நகரிலும் இஸ்ரேலிய படைகள் நுழைந்து குடியேற்றவாசிகளின் வருகையை முன்னிட்டு பாலஸ்தீனிய வணிகர்களை தங்கள் கடைகளை மூடவும் அந்த பகுதியை விட்டு வெளியேறவும் உத்தரவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் அடுத்த மாதம் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்படுமா என்பதை இப்போது கூற முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருளின் மாதாந்த விலை குறித்து சர்வதேச சந்தையில் நிலவும் சராசரி மசகு எண்ணெய் விலையின் அடிப்படையில் இந்த மாதத்தின் எஞ்சியுள்ள நாட்களில் தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமார் தெரிவிக்கையில், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே ஏற்பட்டுள்ள புதிய மோதல்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையில் ஏற்ற இறக்கங்கள் நிலவி வரும் நிலையிலேயே நிச்சயமற்ற சூழல் உருவாகியுள்ளது. நாங்கள் வழக்கமாக மாதாந்த சராசரி விலையை கருத்தில் கொள்கின்றோம் என்பதால் இந்த தருணத்தில் விலை உயருமா இல்லையா என்பதை உறுதியாக கூற முடியாது. எங்களுக்கு இந்த மாதம் நிறைவடைந்ததற்கு இன்னும் 4 நாட்கள் உள்ளன. எனவே அந்த எஞ்சிய நாட்களில் உலக சந்தையில் விலை அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா என்பதை பொறுத்தே நாங்கள் இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இதேவேளை மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றங்களால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் தடைகள் ஏற்படும் என்ற அச்சத்திற்கு மத்தியில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மே மாதத்திற்கு பின்னர் முதன்முறையாக பீப்பாய் ஒன்று $100 எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த 24 மணி நேரத்தில் அனுமதியின்றி மற்றும் நியமிக்கப்பட்ட கப்பல் வழித்தடத்திற்கு வெளியே ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 6 கப்பல்களை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தடுத்து நிறுத்தியதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த ஒளிபரப்பு நிறுவனத்தின்படி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையில் அனுமதியின்றி கடக்க முயன்றதால் ஈரானிய அதிகாரிகள் அந்த கப்பல்கள் பயணத்தை தொடர அனுமதிக்கவில்லை. அந்த 6 கப்பல்களையும் இடைமறிப்பதற்கு முன்பு IRGC கடற்படையினர் எச்சரிக்கைக்காக துப்பாக்கி சூடு நடாத்தியதாகவும் இது அவற்றின் பாதையை மாற்ற தூண்டியதாகவும் அந்த அறிக்கை கூறியது. சனிக்கிழமையன்று அனுமதியின்றி கடக்கும் முயற்சிகளை கண்டறிந்த பிறகு ஹோர்முஸ் நீரிணையில் 4 கப்பல்களை தடுத்து நிறுத்தியதாக IRGC கூறியது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ திடீரென இந்தியாவுக்கு ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிலரை தவிர வேறு யாருக்கும் இந்த பயணம் குறித்து தெரிவிக்கவில்லை. இந்தியாவுக்கு சென்ற நாமல் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகளை சந்தித்தனர். இதன்போது நாமலுக்காக பிரத்யேகமாக சைவ இரவு விருந்துபசாரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. எனினும் நாமலை சந்தித்துக் கொண்ட அரசியல்வாதிகள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே ஒரு நாள் மட்டும் தங்கியிருந்த நாமல் மறுநாள் இரவே மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமான சர்வதேச நிகழ்வுகள், பிரத்யேக வீடியோ காட்சிகள், தொடரும் வன்முறைகள், தீவிர தாக்குதல், இஸ்ரேலில் பொதுமக்களை வெளியேற்றும் ராணுவம், பரபரப்பு காட்சிகள், எரிபொருள் விலை தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு, ஹோர்முஸ் நீரிணையில் பெரும் பதற்றம், அதிரடியாக தடுத்து நிறுத்தப்பட்ட கப்பல்கள், ரகசியமாக இலங்கையை விட்டு பயணம் செய்த நாமல், சற்று முன் அம்பலமான தகவல்.